பெங்களூருவில் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு மதுவிருந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மோதிக்கொண்டதில் 3 பேர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளனர். 3 பேரை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியவர்கள் சிக்குவார்களா? கர்நாடக மாநிலம் பெங்களூரு அடுத்த சர்ஜாபூரில் புதிதாக 14 மாடி கட்டடம் கட்டக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. இங்கு வடமாநில தொழிலாளர்கள் கட்டுமான பணிகளை செய்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் கட்டுமானம் நடைபெறக்கூடிய இடத்திலேயே தங்கியுள்ளனர். இதில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த அன்சு, ராதேஷாம், தீபு உட்பட 10 பேர் ஒரே இடத்தில் தங்கியுள்ளனர். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு அனைவரும் விருந்து வைத்து சாப்பிட்டு மது அருந்தியுள்ளனர். அப்போது ஒருவரின் தங்கை குறித்து மற்றொருவர் அவதூறாக பேசியதால் அவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தை சேர்ந்த இவர்கள் அனைவரும் 2 குழுக்களாக பிரிந்து பயங்கரமாக மோதிக்கொண்டனர். மோதலில் அன்சு, ராதேஷாம், தீபுவை மற்றவர்கள் சேர்ந்து இரும்பு கம்பி, மரக்கட்டைகளால் தாக்கியதில் அவர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். 3 பேரை கொலை செய்தவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். தாக்குதலில் படுகாயமடைந்த ஒருவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சர்ஜாபூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். 3 பேரின் உடல்களை மீட்ட போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக பெங்களூரு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் சோதனை செய்யப்பட்டதில் தப்பி ஓடியவர்கள் ரயில் நிலையத்திற்கு சென்றது தெரிய வந்தது. 3 பேரை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி தலைமறைவாக இருப்பவர்களை பிடிக்க தனிப்படையும் அமைக்கப்பட்டுள்ளது.